6ஆம் வகுப்பு முதல் பருவம் தமிழ் பாடத்தில் இருக்கக்கூடிய கவிதை பேழை பகுதியிலிருந்து ஆசிரியர் குறிப்புகள். முதலில் இன்பத்தமிழ். இப்பாடலின் ஆசிரியர் பாரதிதாசன். இவரது இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். இவர் பாண்டிச்சேரியில் 1964ஆம் ஆண்டு பிறந்தார். இவர் குயில் என்ற மாத இதழை நடத்தி வந்தார். அது மட்டுமின்றி சில செய்தித்தாள்களில் கண்டெழுதுவோன், கிறுக்கன், கிண்டல்காரன் என்கின்ற புனைப்பெயரில் நிறைய கதைகள், கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். இவர் அறிஞர் அண்ணா அவர்களால் புரட்சி கவி என பாராட்டப்பட்டார். இவர் எழுதிய முக்கியமான நூல்கள் அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, எதிர்பாராத முத்தம், குடும்ப விளக்கு, குயில் பாடல்கள், குறிஞ்சித்திட்டு, பாண்டியன் பரிசு போன்றவை. இவரின் புகழ்பெற்ற நாடக நூலான பிசிராந்தையாருக்காக சாகித்ய அகாடமி விருதை வென்றிருக்கின்றார். மேலும் இவர் புரட்சி கவிஞர், பாவேந்தர் என்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார். அடுத்ததாக கல்வியை போற்று. இப்பாடலின் ஆசிரியர் செய்குதம்பி பாவலர். இவர் 1874ஆம் ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள இடலாக்குடி எனும் ஊரில் பிறந்தார். இவர் சீராபுராணம் என்ற நூலிற்கு உரை எழுதியவர். இவர் 1907ஆம் ஆண்டு சதாவதான நிகழ்ச்சியை நடத்தினார். அதாவது சதாவதானம் என்றால் ஒரே நேரத்தில் 100 செயல்களை செய்து காட்டக்கூடிய திறமை பெற்றவர். இவர் அந்தாதி, சிலேடை, யமகம், திரிபு ஆகியவை பாடுவதில் வல்லவர். இவர் எழுதிய முக்கியமான நூல்கள் நபிகள் நாயகம், மான்மிய மஞ்சரி, பத்தந்தாதி, திருமதினத்து அந்தாதி, நீதி வெண்பா, கோப்பந்து கலம்பகம் என்பவையாகும். இவருக்கு நாகர்கோவிலில் இடலாக்குடி சதாவதானி செய்குதம்பி நாவலர் என்ற பெயரில் மணிமண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. இவருடைய நினைவாக நம்முடைய மத்திய அரசானது டிசம்பர் 31, 2008ஆம் வருடம் அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்துள்ளது. அடுத்ததாக ஏதிலி குருவிகள். இப்பாடலின் ஆசிரியர் அழகிய பெரியவன். இவருடைய இயற்பெயர் அரவிந்தன். இவர் 1968ஆம் ஆண்டு பிறந்தார். இவர் இயற்றிய முக்கியமான நூல்கள் குறடு, நெறிக்கட்டு, அரூப நஞ்சு, பெருகும் வேட்டை, தீட்டு, கூடடையும் பறவைகள் போன்றவை. இவர் தகப்பன் கொடி எனும் புதினத்திற்காக தமிழ்நாடு அரசின் சிறப்பு விருதினை வென்றிருக்கிறார். இவர் நிழல் எனும் கையெழுத்து இதழை நடத்தி வந்தார். மேலும் தகவல்களை பெற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.